கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் 121வது சங்கீதம் 5வது வசனம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறவர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 3 பகுதிகளாக இந்த வசனத்தை நம்ம பிரிக்கலாம். முதலாவது, கர்த்தர் நம்மை காக்கிறவர். இரண்டாவது, நம்முடைய வலது பக்கத்தில் அவர் இருக்கிறார். மூன்றாவது, அவர் நம்முடைய நிழலாயிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் நம்மை காக்கிறார், நம்முடைய வலது பக்கத்தில் நிற்கிறார். மூன்றாவதாக, அவர் நமக்கு நிழலாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்திலிருந்து கர்த்தர் நம்மை எவ்விதமாக காக்கிறார் என்பதை சில வேத வசனங்கள் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். முதலாவது, வலுவாதபடி காக்கிறார். ஆதார வசனம் யூதா 1வது அதிகாரம் 24வது வசனம். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களை வலுவாதபடிக்கு, கீழே விழுந்து போகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே உங்களை மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாய் நிறுத்தவும் அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இரண்டாவது, தீமை நின்று விலக்கி காக்கிறார். ஆதார வசனம் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தர் எல்லா தீமையும் நின்று என்னை இரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக வருகிற எல்லா விதமான தீமைகளில் நின்று, அதாவது அதை விலக்கி கர்த்தர் நம்மை இரட்சிக்கிறார். இரட்சிக்கிறார் என்றால் விடுதலையாக்குகிறார், மீட்டுக் கொள்கிறார். பிரியமானவர்களே, நம்மை பரம ராஜ்யத்தில் நாம் அடையும்படிக்கு, நாம் பெற்றுக்கொள்ளத்தக்க நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்க கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார், பாதுகாக்கிறார். இவ்வுலக வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்கள், பிசாசின் தந்திரங்கள், சூழ்ச்சிகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, கால் சிக்கி கொள்ளாதபடி காக்கிறார். ஆதார வசனம் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி கர்த்தர் மீது நாம் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது அவர் நம்முடைய கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு நம்முடைய நம்பிக்கையின் பாத்திரமாக நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா தீங்குக்கும் விலக்கி கர்த்தர் பாதுகாக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை காக்கிறவர் உறங்கார். ஆதார வசனம் 121வது சங்கீதம் 3வது வசனம். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மை காக்கிற தேவன் ஒரு பொழுதும் உறங்கார். அவர் நம்மை கண்மணி போல் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் நீதிமானாய் வாழும் பொழுது கர்த்தர் நம் மீது பிரியமாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு, நாம் இடறி விழுந்து போகாதபடிக்கு, கர்த்தர் நம்முடைய காலை தள்ளாட ஒட்டாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறார். பிரியமானவர்களே, நமக்கென்று ஒரு தேவன் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சர்வ வியாபி, சர்வத்தையும் அவர் ஆள்கிறவராய் இருக்கிறார். இந்த வசனங்களின்படி நம்முடைய கால் இடராதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். நான்காவதாக, வழிகளில் எல்லாம் நம்மை காக்கிறார். ஆதார வசனம் 91வது சங்கீதம் 11வது வசனம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வாசனத்தின்படி கர்த்தர் உங்கள் வழிகளில் எல்லாம் உங்களை காக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்காக அவருடைய தூதர்களை கட்டளையிட்டு உங்களை பாதுகாக்கிறார். தீங்கு அணுகாதபடிக்கு, தீமை அணுகாதபடிக்கு தேவ தூதர்களை கட்டளையிட்டு உங்களை பாதுகாக்கிறார். அது மாத்திரமல்ல, 121வது சங்கீதம் 8வது வசனத்தின்படி கர்த்தர் நம்முடைய போக்கிலும் வரத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்மை அவர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஐந்தாவது, செட்டைகளின் நிழலிலே காக்கிறார். ஆதார வசனம் 17வது சங்கீதம் 9வது வசனம். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தாவீது விதமாக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை துன்மார்க்கனின் கைகளுக்கும் என் பிராணனை வாங்க தேடுகிற மனிதர்களுக்கும் மறைவாக என்னை காப்பாற்றும் என்று. பிரியமானவர்களே, கர்த்தர் தாவீதை பாதுகாத்தார். அதை போலவே உங்களையும் அவருடைய செட்டைகளின் கீழ் நிழலில் வைத்து உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களும் மனிதர்களின் சூழ்ச்சிகளுக்கும் விலக்கி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார்.
ஆறாவது, தம்மை உறுதியாய் பற்றி கொண்டவர்களை காக்கிறார். ஆதார வசனம் ஏசாயா 26வது அதிகாரம் 1வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வாசனத்தில் 3 காரியங்களை அறிந்து கொள்ளலாம். ஒரு மனிதன் கர்த்தர் மீது உறுதியாய் பற்றி கொண்டு மனதை உடையவனாய் இருந்து அவரை உண்மையாய் நம்பி இருக்கும் பொழுது அவனை கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் பூர்ண சமாதானத்தை கட்டளையிட்டு அவனை காத்து கொள்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இரண்டாவது அவரை நம்ப வேண்டும். மூன்றாவது கர்த்தர் அவனுக்கு பூர்ண சமாதானத்தை கட்டளையிட்டு அவனை காத்து கொள்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட கர்த்தரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு அவர் மீது நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சகல பிரச்சனைகளையும் அகற்றி அவர் பூர்ண சமாதானத்தை கட்டளையிட்டு உங்களை காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. ஏழாவதாக, தம்மில் அன்பு கூறுகிறவர்களை காக்கிறார். ஆதார வசனம் 145வது சங்கீதம் 20வது வசனம். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் மீது நீங்கள் அன்பு வைக்கும் பொழுது அவர் உங்களை காப்பாற்றுகிறார். நல்ல கவனிங்க, யாவரையும் காப்பாற்றி. அப்போ அவர் மீது உண்மையான அன்பு வைக்கும் பொழுது இவ்வுலக வாழ்க்கையில நம்ம பலவிதமான மனிதர்களை நம்ம சந்திக்கிறோம். ஆனா நம்ம கர்த்தருக்கு முதல் முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்க வேண்டும். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் கூட கொடுப்பார் என்று. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நம்ம கை கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நாம் அவர் மீது அன்பு வைக்க வேண்டும். நம் அன்பில் பூர்ணராய் அவரை மாத்திரம் முதன்மையாக நம்முடைய மனதில் வைக்கும் பொழுது மாத்திரமே இந்த வசனத்தை நாம் கீழ்ப்படிந்து அதன்படி செய்வோம். அப்பொழுது மாத்திரமே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று. ஹல்லேலூயா. அப்போ நம்ம யாரெல்லாம் கர்த்தர் மீது முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு நம்ம அன்பு செலுத்துகிறோமோ அப்பொழுது மாத்திரமே கர்த்தராகிய தேவன் நம்மை எல்லா தீங்கு விலக்கி நம்மை பாதுகாக்கிறார். எட்டாவது, பரிசுத்தவான்களின் பாதங்களை காக்கிறார். ஆதார வசனம் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 9வது வசனம். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, முன்புள்ள பகுதிகளை நம்ம பார்த்தோம். கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். நம் படுகொலியில் சிக்கி கொள்ளாதபடிக்கு, சத்ருவின் மறைவான கண்ணியில் சிக்கி கொள்ளாதபடிக்கு நம்முடைய பாதங்களை கர்த்தர் விலக்கி பாதுகாக்கிறார். நம்மை காக்கிறவர் உறங்கார் என்பதையும் நம்ம அறிந்து கொண்டோம். இந்த வசனத்துல பாருங்க, பரிசுத்தவான்களின் பாதங்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பரிசுத்தமாய் வாழும் பொழுது கர்த்தர் நம்முடைய பாதங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிறார். கடைசியாக எரேமியா 1வது அதிகாரம் 8வது வசனம். அவர் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி நீங்கள் எதற்கும் எப்பொழுதும் பயப்பட வேண்டாம். இவ்வுலகத்தில் வருகிற பிரச்சனைகளுக்கோ மனிதர்களின் சூழ்ச்சிகளுக்கோ பிசாசின் தந்திரங்களுக்கோ மறைவான கண்ணிகளுக்கோ நீங்க பயப்பட வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் உங்களை காக்கும்படிக்கு அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் நம்மை காக்கிறவர், நம்முடைய வலது பக்கத்தில் நின்று நமக்கு நிழலாக நிற்கிறவர். பிரியமானவர்களே, வலுவாதபடி அவர் நம்மை காக்கிறார். தீமை நின்று விலக்கி நம்மை பாதுகாக்கிறார். கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறார். அது மாத்திரமல்ல, செட்டைகளின் நிழலிலே நம்மை காக்கிறார். தம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனிதரை கர்த்தர் காக்கிறார். தம்மில் அன்பு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் காக்கிறார். பரிசுத்தவான்களின் பாதங்களை கர்த்தர் காக்கிறார். ஹல்லேலூயா. பூர்ண அன்பில் பயமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க கர்த்தர் மீது பூர்ண அன்பு வைக்கும் பொழுது இவ்வுலகத்தில் வருகிற எந்த பிரச்சனைகளுக்கோ போராட்டங்களுக்கோ மனிதர்களின் சூழ்ச்சிகளுக்கோ நீங்க பயப்படவே மாட்டீங்க. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. நீங்க எதற்கும் பயப்பட வேண்டாம். உங்களை காக்கும்படிக்கு கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளார ஒரு மனதா இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? அன்பின் பிதாவை, அப்பா, எங்களை மது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்து மறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. குற்றங்கள் குறைகள் உண்டப்பா, தயவாய் மன்னிங்க. நீர் எங்களை காக்கிறவர். உடைய கண்கள் அப்பா எங்கள் மேல் நோக்கமா இருக்கிறது தகப்பனே. நீர் உறங்காமல் எங்களை காக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
தீமைக்கு விலக்கி அப்பா எங்கள் கால்களை அப்பா சிக்கிக்கொள்ளாதபடிக்கு வலுவாதபடிக்கு நீர் பாதுகாக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீரே பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எல்லா தேவைகளை கத்தர் சந்திங்க தகப்பனே. அப்பா உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாங்க தகப்பனே. அப்பா உடைய செட்டைகளை நிழலுக்குள் வைத்து உடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. சத்ருவின் மறைவான கண்ணிகளுக்கோ மனிதர் வழி வருகிற எல்லா சூழ்ச்சிகளுக்கும் விலக்கி உடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, ஒரு விஷயம் உடைய பிள்ளைகளை உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆவி ஆத்துமா சரீரத்தை உமது கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வழிகளில் எல்லாம் காக்கும்படிக்கு தேவ தூதர்களை கட்டளையிட்டு பாதுகாக்கிறேன் என்று சொன்னீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே பேர் பேராயப்பா உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை கத்தர் சந்திங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை உமது கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் மோடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உம்மீது ஆண்டவரை நம்பிக்கையை வைத்து உண்மையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக மாற இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்பா அதிசயத்தையும் அற்புதத்தையும் இயேசுவின் நாமத்தினால் காண கிருபை செய்யுங்க. அல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. நீடிய ஆயுள்னாலும் நன்மையினாலும் திருப்தியாக்குங்க தகப்பனே. அப்பா நீர் உம்முடைய பிள்ளைகளை அப்பா உம்முடைய கூடாரத்தில் ஒளித்து வைத்து காக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. அப்பா நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினால் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நீதியின் கரத்தினால் பிள்ளைகளை காத்துக் கொள்ளுங்க தகப்பனே. உடைய பிள்ளைகளுடைய வலது பாரிசத்தில் ஆண்டவரே நீ நிழலாக இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களில் உடைய பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, யாத்திரை எமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பைக்ல போகும்பொழுது, கார்ல போகும்பொழுது, அது மாத்திரம் அல்ல பேருந்துகள்ல போகும்பொழுது அப்பா எந்த இடத்துல இருந்தாலும் உடைய பிள்ளைகளை நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த ஆபத்தும் பிள்ளைகளை அணுகாதபடிக்கு கர்த்தருடைய கரம் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளட்டும் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. அதனதின் காலத்தில் அதனதின் காரியத்தை செம்மையும் நேர்த்தியுமாக செய்து முடிக்கிற தேவன். இந்த நாளுக்குரிய கிருபைகளை கட்டளையிடுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் புது புது கிருபையினால் நன்மையினால் நீர் எங்களை திருப்தி ஆக்குகிறீர் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. காலைதோறும் உடைய கிருபை புதிதா இருக்குமே தகப்பனே. இந்த புதிய நாளுக்குரிய கிருபைகளை கட்டளையிடுங்க தகப்பனே. புதிய நாள்ல அப்பா கர்த்தருடைய கரம் கூட இருந்து பிள்ளைகளை வழிநடத்தட்டும் தகப்பனே. இந்த நாளுக்குரிய தேவைகளை சந்திங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வறுமைகளை கர்த்தர் மாற்றுங்க. கடனென்ற நிந்தைகளை கர்த்தர் புரட்டி போடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க தகப்பனே. தாசி வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோமாப்பா. இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்க தகப்பனே. விசுவாசிக்கிறோமாப்பா. விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒருபொழுதும் வெக்கப்பட்டு போகக்கூடாது தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கி தாபரிக்க பண்ணுங்க. நீதிமானாய் அப்பா உண்மையும் உத்தமமாய் வாழ பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் கிருபைகளை கட்டளையிடுங்க தகப்பனே. எல்லா பாவ வழிகளில் இருந்து மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. ஆத்துமாவை அப்பா நீர் காக்கிறவர் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, நீர் பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில குறித்த காலத்துல குறித்த வேலையில இயேசுவின் நாமத்தினால் நிறைவேறுவதாக தகப்பனே. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தருடைய சமூகம் அப்பா உடைய பிள்ளைகளுக்கு முன்பாக செல்லட்டும். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குணனான வழிகளை இயேசுவின் நாமத்தினால் மாற்றி செவைப்படுத்துங்க. அந்த வழிகளை சீர்படுத்துங்கப்பா. அப்பா எந்த வேதனையும் பொல்லாப்பும் பிள்ளைகளை அணுகாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சிலுவையில் உடைய பிள்ளைகளுக்காக சிந்தின அந்த ரத்தத்தின் வல்லமைகளை நினைவு கூறுகிறோம் அப்பா. அந்த பரிசுத்த ரத்தத்தின் வல்லமையினால் பிள்ளைகள் சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. எல்லா குற்றங்கள் குறைவுகளை ஒரு விசை தயவாய் மன்னித்து சுக பலத்தை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க. சத்துவம் இல்லாத பிள்ளைகளுக்கு சத்துவத்தை கட்டளையிடுகிற தேவன் அப்பா பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாதபடிக்கு முடிய நித்திய பரிசுத்த வழியில நடந்து அப்பா வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா உடைய பிள்ளைகளை அப்பா ஒரு விசை சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, உலகத்திற்கு அப்பா ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு முடிய சித்தம் செய்ய இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே.
கிறிஸ்துவுக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பதே உம்முடைய பிள்ளைகளுடைய பலனாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்குள் பரிசுத்தமாய் வாழ்ந்து மன மகிழ்ச்சியாக பிள்ளைகள் வாழ்க்கையில சமாதானத்தை கட்டளையிட்டு பலனை பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. நீரப்படியே செய்கிறதற்காக நன்றி. திருமணத்திற்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற வேலையில குறித்த நாள்ல அப்ப நல்ல மணவாளனையும் மணவாட்டியும் கட்டளையிடுங்கப்பா. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாதவளை இடித்து போடுவாள் என்று வேதம் சொல்லுகிறது. குணசாலியான புத்தியுள்ள ஸ்திரீயை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஏற்ற விழா எலும்பை கட்டளையிடுங்க தகப்பனே. அது மாத்திரமல்ல நல்ல குணசாலியான மகனை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே திருமண தேவைகளை கத்தர சந்திங்க. ஆண்டவரே தாமதங்களை நீக்கி போடுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே ஏற்ற துணையை நீர் கட்டளையிட்டு பிள்ளைகள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஏற்ற வேலையில அப்பா உம்முடைய சித்தம் பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக தகப்பனே. எல்லா நிந்தைகள் அவமானங்களை இயேசுவின் நாமத்தினால் மாற்றுவீராக தகப்பனே. நீரே ஆண்டவரே பிள்ளைகள் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் வல்லமையுள்ள ரத்தத்தினால் அப்பா பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க தகப்பனே. விசுவாசித்தவளை பாக்கியவதே என்று வேதம் சொல்லுகிறது. அன்னால் எப்படி விசுவாசித்தார்களோ உடைய பிள்ளைகளும் விசுவாசத்தில் வேரூன்றி அப்பா சாமுவேலின் தீர்க்கதரிசி அன்னாளுக்கு நீர் கொடுத்தது போல இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுக்க பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டால் நான் அதை உங்களுக்கு கொடுப்பேன் என்று அப்பா வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீர் நன்மைகளை கட்டளையிட போகிறீர். ஏற்ற வேளையில பதிலை கொடுக்க போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் ஆண்டவரே பிசினஸுக்காக ஜெபிக்கிறேன். தொலை தேசத்திலிருந்து அப்ப வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை கத்தர் சந்திங்கப்பா. பிசினஸ் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. நல்ல வேலையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்னும் இன்கிரிமெண்ட்டையும் ஆண்டவரே அப்பா இன்னும் ஒரு ப்ரமோஷனையும் இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. இது அப்படியே செய்கிறதற்காக நன்றி. எந்தெந்த பிள்ளைகள் அப்பா அவங்க வாழ்க்கையில ஆண்டவரே ஆசீர்வாதத்தை இழந்து தவித்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில மீண்டும் ஆண்டவரே இழந்ததை அப்பா அவர்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ளத்தக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. நீர் அப்படியே கிருபை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒரு விசை அர்ப்பணிக்கிறேன். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் மாத்திரமல்ல அவர்கள் குடும்பங்களையும் இயேசுவின் இரத்த கோட்டைகள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா மனஸ்தாபங்கள், பிரிவினைகள், வைராக்கியங்களை இயேசுவின் நாமத்தினால் மாற்றி சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமாதானத்தை கட்டளையிடுங்க. கணவன் மனைவிக்குள் நல்ல அன்னுனியும் ஐக்கியத்தையும் இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. எல்லா பிரிவினை என்கிற ஆவிகள் குற்றங்கள் குறைகளை கண்டுபிடித்து பிரச்சனைகளை கொண்டு வருகிற பொல்லாத சத்துருக்களின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தினால் சுட்டரித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் வீட்டுகளில் சமாதானத்தை உண்டு பண்ணுங்கப்பா. ஜீவனுள்ள சாட்சியாய் நிற்கத்தக்க இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. எலும்பி பிரகாசிக்க பண்ணுங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. கோர்ட்ல டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேனப்பா. அப்பா நீர் இணைத்தது மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. உம்முடைய சித்தமுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறட்டுமாப்பா. ஆண்டவரே அப்பா கல்லான இருதயத்தை கனி உள்ளதாய் மாற்றுங்கப்பா. கடினமான இருதயத்தை இயேசுவின் நாமத்தினால் உடை தெரியுங்க தகப்பனே. வீண் வைராக்கியங்கள் கோபங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் மாற்றி அப்பா உம்முடைய சித்தம் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்பா. ஆண்டவரே ஒன்றுமில்லாத இடத்தில் ஒன்றை உருவாக்குகிற தேவன் நீர் அல்லவா தகப்பனே. அற்பமாய் எண்ணப்பட்ட மனிதர்களுக்கு கர்த்தரே நீரே ஆதரவாக இருக்கிற தகப்பனே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆதரவாக நீர் அவர்களுக்காக நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். திக்கற்ற பிள்ளைகளை போல காணப்படுகிற பிள்ளைகளுக்கு நீ நியாயம் விசாரித்து பிள்ளைகள் நீதியும் நியாயத்தையும் பட்ட பகலை போல விளங்க பண்ணுங்கப்பா. குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளை கத்தர் மாற்றி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு விசை ஜெபிக்கிறேன் தகப்பனே. கொடனான வழிகளை செவ்வைப்படுத்துங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளத்தக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. எல்லா கடன் பிரச்சனைகளையும் மாற்ற போகிறீர். வியாதியிலிருந்து விடுதலை கட்டளையிட போகிறீர். அதற்காக நன்றி 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 அப்பா. குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. படிப்பு காரியங்கள் ஆண்டவரே நல்ல ஞானத்தை கட்டளையிடுங்க. எல்லா குறைவுகளை மாற்றி அப்பா நீர் ஞானத்தை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. வாலிப வயதை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. நீடிய ஆயுள் நாள் நன்மை நாள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் திருப்தியாக்குங்க. பெற்றோர்கள்
பெற்றோருக்கு நல்ல ஒளிவாய் மர கன்றுகளா இருக்க கிருபை செய்யுங்க. பெற்றோருக்கு அப்பா கீழ்ப்படிந்து நடக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. பெற்றோருக்கு மனமகிழ்ச்சியை தருகிற குழந்தைகளாக இருக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. இன்னும் ஆண்டவரே கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே, அதை நினைத்து கவலைப்படுகிற பெற்றோர்கள் அப்பா, நீரே தகப்பனே ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. பின்மாற்றத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. பெற்றோர்கள் அவர்களுக்காக கண்ணீர் வடிக்கிறாங்க தகப்பனே, நீர் மனம் இறங்குங்கப்பா. நீர் ஆண்டவரே நம்முடைய அன்புள்ள கரத்தினால் நம்முடைய பிள்ளைகள் அப்பா அந்த பின்மாற்றத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அப்பா மீண்டும் பழைய நிலைக்கு பழைய சுபாவத்திற்குள் அவர்கள் வர கர்த்தர் கிருபை செய்யுங்க. பரிசுத்தப்படுத்துங்க, ஒரு விசை சுத்திகரிங்கப்பா எல்லா பாவங்களிலிருந்து அப்பா. நீர் ஆண்டவரே அக்கிரமங்களுக்காக நீர் ஒடுக்கப்பட்டு நீர் சாபமானீரே ஆண்டவரே அப்பா. எல்லா சாபங்கள் பாவங்களில் இருந்து பிள்ளைகளை விலக்கி இயேசுவின் நாமத்தினால் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே அப்பா. குடும்பமாக ஆண்டவரே ஜீவனுள்ள தேவன் நீர் ஒருவரே என்று சாட்சியிடத்தக்க பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இன்னும் அப்பா ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஏற்ற வேளையில் அப்பா உடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும். மெய்யான தேவன் இயேசு ஒருவரே என்று கண்டுகொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. உடைய அன்பை ருசி பார்க்க கிருபை செய்யுங்க தகப்பனே. எல்லா வலிகள் வேதனைகளில் இருந்து அப்பா எல்லா வைராக்கியங்கள் கடினங்கள்ல இருந்து விலக்கி பிள்ளைகளை நீரே தகப்பனே அப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீர் சந்தித்து நீரே அற்புதத்தின் கட்டளையிட போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. இன்னும் ஒரு விஷயம் அப்பா, ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களிலும் நீர் ஆமன் என்று பதில் கொடுக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். நீரே எங்களை காக்கிறவர், அதற்காக நன்றி 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 அப்பா. இன்னும் காத்துக்கொள்ளுங்கப்பா. இம்மட்டும் காத்து வழி நடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களில் பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேலை அடை திறத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எங்களை மண்ணென்று நினைவு கூறுகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி கர்த்தரே உங்களை பாதுகாத்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. God bless you.